ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. நான் உங்கள் மீரா. ஸ்பாட் எரரோட பார்ட் 3 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்பாட் எரர் ப்ளஸ் வொக்காபுலரி, இது ரெண்டுமே பார்த்துருக்கோம் அந்த 2 பார்ட்ஸில். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸி லெவலான ஸ்பாட் எரர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் வொக்காபுலரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன் ஈஸி லெவல் கொண்டு வந்திருக்கோன்னா, கண்டினியூஸாக நம்ம எரர் ஸ்பாட்டோட டச்லேயே இருக்கணும். லைக் ஒரு நாள் கஷ்டமானதெல்லாம் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு கேப் விழுந்துடும். ஸோ அதனால ஈஸியிலேருந்து ஹை லெவலுக்கு போகும். ஓகேவா? கண்டிப்பாக நாளைக்கு ஹை லெவல் ஒரே ஒரு எரர் ஸ்பாட் கொண்டு வரேன். ஸோ அப்போ தெரியும் லைக் ஈஸியிலேருந்து ஹை லெவல் போகும்பொழுது ஒரு 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 மோட்டிவேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஆஸ்பிரன்ஸ்? ஓகே, லெட் கெட் ஸ்டார்டட். First one. When learning how to use technical instruments, the technique is of utmost importance in this field அப்படின்றாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு லேர்ன் பண்ணும் பொழுது டெக்னிக்ஸ் தான் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபீல்டில் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல கண்டிப்பாக எரர் இருக்குது. கண்டிப்பாக பார்ட் ஏல தான் எரர் இருக்குது. கண்டிப்பாக அந்த எரர் என்னன்னா when. ஓகேவா? when இந்த இடத்துல வென்னை கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எதை வச்சுனா while வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? when எதை இண்டிகேட் பண்ணனா பர்டிகுலர் ஈவெண்ட்டை இண்டிகேட் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ என்டர் த ரூம் when it was raining அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லைக் ரெயின் இருக்கும் பொழுது நான் அந்த ரூமில் என்டர் ஆகினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மீனிங் வரும். ஓகேவா? பட் whileன்றது ஒரு பர்டிகுலர் டியூரேஷனை குறிக்கும். ஒரு டியூரேஷன். ஓகேவா? while I was eating there is an accident, while I was singing, அந்த மாதிரி while நான் அதை பண்ணிட்டு இருக்கும் பொழுது லேர்ன் பண்ணும்பொழுது லேர்னிங் அங்கே ஒரு கண்டினியூவஸான திங் நடக்குது. ஸோ அந்த இடத்துல while தான் நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த while தான் அங்கே ஆப்டா இதுவாகும். while எதுக்காகனா டியூரேஷன், ஒரு டியூரேஷனை குறிக்கும். ஓகேவா? வென்கோ whileக்கோ இருக்க வித்தியாசம் எங்க அதுதான். while ஒரு பர்டிகுலர் டியூரேஷன், வென் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை குறிக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எரர் ஸ்பாட் போவோம். Anurag has been offered with many options for securing his high job, but these are the best which he gets அப்படின்றாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் தி பெஸ்ட் விச் ஹி கெட்ஸ் அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுராகுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது, அந்த ஆஃபர்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட் அப்படின்றாங்க. இந்த இடத்துல பெஸ்ட் இருக்கு, பக்கத்தில் விச் இருக்கு. ஓகேவா? பெஸ்ட்ன்றது ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, அந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்கு. ஒரு 3 டிகிரிஸ் இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரி பக்கத்தில் விச் இருக்கக்கூடாது, தட் தான் இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் பிளஸ் தட் தான் வரணும், விச் வரக்கூடாது. இது ஒரு ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவா? சூப்பர்லேட்டிவ் பக்கத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருந்தனா அந்த இடத்துல விச் இருக்கக்கூடாது, தட் தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ராம் bought trouser for a brother to give as a gift for winning a silver medal in a seminar அப்படின்னு இருக்காங்க. ராம் bought trouser, பார்த்த உடனே தெரியுது ட்ரௌசர். நம்ம நவுன் பார்த்துருந்தீங்களான்னு தெரியும். ட்ரௌசர் அப்படின்ற ஒரு ஃபார்மே கிடையாது. சொல்லும் பொழுதே ட்ரௌசர்ஸ் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஓகேவா? ட்ரௌசர் அப்படின்றது கரெக்டான டேர்ம் கிடையாது. ட்ரௌசர்ஸ் அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். Fourth. Though Mr. Verma is a famous entrepreneur and very rich person, but he is kind. Okay, இங்க but ஒரு மாதிரி இருக்குல்ல, கரெக்ட். though அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேர்டை ஃபாலோ பண்ணி பட் இருக்கக்கூடாது, yet தான் இருக்கணும். ஓகேவா? though Mr. Verma is famous entrepreneur and very rich person, yet he is kind. ஓகேவா? பட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன போடணும், yet தான் ரீப்ளேஸ் பண்ணணும். though should be followed by yet. ஓகேவா? லைக் not only but also அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருக்குல்ல. this should be followed by this அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் though should be followed by yet, not by but. ஓகே, இப்போ லாஸ்ட் எரர் ஸ்பாட் போகிறோம். are you related with Mr. Abish Badana in any way அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ரிலேட்டட் வித் அப்படின்னு இருக்காங்க. நம்ம நார்மலா ரீடிங் பண்றவங்களுக்கே தெரியும் ரிலேட்டட் டு தான் வரும். வித்ன்றது 2 பர்சனையும் ஆட் ஆன் பண்ணும்.
அந்த 1+1 சொல்லுவாங்கல்ல, அந்த 2 பர்சனையும் வந்து என்ன பண்ணணும்னா ஆட் ஆன் பண்ணும். பட் டூன்ற வேர்ட் வந்து ஒரு பர்சன் அந்த பர்சன் கூட டுவார்ட்ஸ் கூட்டிட்டு போகும். லைக் டுவார்ட்ஸ் ஹிம். ஓகே, டூன்ற வேர்டு அந்த பர்சன் ரிலேட்டட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்தாலே ரிலேட்டட் டுவார்ட்ஸ் எம் அந்த மாதிரி தான் வந்து மீன் வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வித்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம டூ ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 எரர் ஸ்பாட் பார்த்துருக்கோம். ஐ திங்க் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான எரர் ஸ்பாட்ஸ் தான். உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். நாளைக்கு கண்டிப்பா ஒரு ஒரு ஹை லெவல் எரர் ஸ்பாட் கொண்டு வரேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே எனர்ஜியோட நம்ம வொக்காபுலரி பார்த்து போயிடுவோம். ஒரு 10 வொக்காபுலரி டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு செஷனை முடிச்சிருவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வொக்காபுலரி. ஃபர்ஸ்ட் வேர்ட் இம்பீரியலிசம்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும். சோஷியல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும். இம்பீரியலிசம்னா ஒருத்தவங்களை வந்து ரூல் பண்றது. ஓகேவா? ஒருத்தவங்களை வந்து கான்கர் பண்ணி அவங்கள ரூல் பண்றது. ஓகேவா? a policy of extending a country's power through force or diplomacy. அதாவது ஒரு விருப்பமே இல்லாம ஒரு கண்ட்ரியை வந்து என்ன பண்றது, ரூல் பண்றது. imperialism shaped global politics in 19th century அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? இதோடைய சினோனிம் வந்து colonialism, ஆன்டனிம் வந்து இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடமா இருக்கிறது, இன்னொருத்தவங்க வந்து ரூல் பண்ணாம ஃப்ரீடமா இருக்கிறது. நெக்ஸ்ட் அப்டக்ஷன் ஒரு நவுன், டேக்கிங் ஆஃப் சம் ஒன் அவே பை ஃபோர்ஸ், அதாவது கடத்திட்டு போறதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்டக்ஷன் சொல்லுவாங்க. கிட்னாப்பிங், ரிலீஸ் தான் அதோடைய ஆன்டிடம். த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டட் த அப்டக்ஷன் ஆஃப் த சைல்டு, ஒரு சைல்டு வந்து அப்டக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது கடத்தல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் சாவஜன். ஓகேவா? சாவஜன்னா லைக் இந்தியா இஸ் அ சாவஜன் கண்ட்ரி அப்படின்னாங்கன்னா இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டான கண்ட்ரி, அவங்க பவர் அவங்களே வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அதாவது ஹேவிங் சுப்ரீம் பவர் ஒரு அத்தாரிட்டி. ஓகேவா? இந்தியா இஸ் அ சாவஜன் நேஷன். அதே எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சினோனிம் வந்து இண்டிபெண்டன்ஸ், ஆன்டனிம் வந்து சபார்டினேட் மீன்ஸ் நத்திங், அதாவது அதோட ஒரு பார்ட் ஆர் அதை வந்து டிபெண்டா இருக்க ஒரு கண்ட்ரி, வேற ஏதோ ஒரு சுப்ரீமா வந்து டிபெண்டா இருக்க ஒரு கண்ட்ரி, அந்த மாதிரி சபார்டினேட்னா. நெக்ஸ்ட் என்டார்ஸ், பப்ளிக்லி அப்ரூவ்ட் ஆர் சப்போர்ட்டட். ஓகேவா? பப்ளிக்லி அப்ரூவ்ட் ஆர் சப்போர்ட்டட், அதாவது ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்றது, அதாவது ஒருத்தவங்களை அப்ரூவ் பண்றது. ஓகேவா? அதுதான் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னா அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். த பாலிசி வாஸ் என்டார்ஸ்ட் பை த கவர்மெண்ட் அப்படின்னா அந்த பாலிசியை வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ரூவ்ட், ரிஜெக்டட். நெக்ஸ்ட் டிமினிஷ். ஐ திங்க் டிமினிஷ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். டிமினிஷ்னா ஒரு பொருளோட இல்ல ஒரு பர்சனோட இல்ல ஒரு திங் ஏதாவதோட இம்பார்ட்டன்ஸை வந்து கம்மி பண்றது. ஓகேவா? இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பிகன் டு டிமினிஷ் ஓவர் டைம், அதாவது அந்த பர்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டைம் ஆக கம்மியாயிட்டே ஆச்சு, அதாவது கம்மியாயிட்டே இங்க டிக்ரீஸ் ஆயிட்டே ஆகுச்சு அப்படின்னு மீனிங் வந்து ரெடியூஸ், ஆன்டனிம் வந்து இன்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் strangling means severely restricting or cutting off. ஓகேவா? severely restricting or cutting off, அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா high taxes or strangling small business அப்படின்னா என்ன மீனிங்னா high taxes வந்து ஸ்மால் பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, லிட்டரலி டவுன் பண்ற மாதிரி, சிவியர்லி ரெஸ்ட்ரிக்டிங் ஆர் கட்டிங் ஆஃப், அவங்களெல்லாம் வந்து ரொம்ப டவுன் பண்ற மாதிரி. ஓகேவா? மீனிங் வந்து சஃபகேட்டிங், லிபரேட்டிங் மீன்ஸ் ஃப்ரீட், அவங்கள வந்து ரொம்ப 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 நார்மலா பிஹேவ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லான பிளேஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி, லிபரேட்டிவா தன்னிச்சலா எந்த ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாம இண்டிபெண்டன்ஸா இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஹரண்ட்னா என்ன மீனிங்னா லாஜிக்கல் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட். தான் இதோடைய மீனிங். she gave a coherent explanation of the issue, அதாவது ஒரு இஷ்யூவோட வெல் ஆர்கனைஸ்டான ஒரு ஆன்சரை வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து அவ கொடுத்துருக்கா அப்படின்னு அர்த்தம். இதுடைய ஆன்டனிம் என்னன்னா கன்ஃபியூஸ்ட். நெக்ஸ்ட் டிஸ்மேண்டலிங்னா ஏதாவது ஒண்ணு வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது தான் என்ன டிஸ்மேண்டலிங்னு அர்த்தம். ஓகேவா? டேக்கிங் சம்திங் அப்பார்ட் சிஸ்டமேட்டிக்கலி, எதையாச்சும் ஒண்ணு வந்து அப்படியே அடியோட அழிக்கிறது சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து டிஸ்மேண்டலிங். இந்த ரெஜிம் ஃபோக்கஸ்ட் ஆன் டிஸ்மேண்டலிங் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்த ரெஜிம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஓல்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டல் அழிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதுடைய ஆன்டனிம் என்னவா இருக்கும்னா பில்டிங். Next, insurgencies means armed rebellion against authority, அதாவது அத்தாரிட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க தான் வந்து இன்சர்ஜென்சிஸ், அவங்க கிரியேட் பண்றதா வந்து இன்சர்ஜென்சி. ஓகேவா? என்ன சொல்லிருக்காங்க, இன்சர்ஜென்சிஸ் threaten internal security, அதாவது ஒரு ரெபிலியன், ஒரு உள்ளக்குள்ளே வந்து ஒரு புரட்சி போராட்டம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இன்சர்ஜென்சிஸ். இதோடைய ஆன்டனிம் வந்து என்னன்னா பீஸ். ஓகே,
பேட்டர்னா பேட்லி டேமேஜ்டு பை ரிப்பீட்டட் அட்டாக்ஸ். ஓகேவா? அதாவது பேட்டர்னா ரொம்ப டேமேஜ் ஆகுறது. பேட்டர்னாலோ டிஸ்மேண்டில்னாலோ ரொம்ப டேமேஜ். டிஸ்மேண்டில்னா மொத்தமா அழிச்சிடுறது. பேட்டர்னா ரொம்ப டேமேஜ் ஆகுறது. ஓகேவா? த பேட்டர்ட் பில்டிங் வாஸ் அன்சேஃப். அதாவது டேமேஜ் ஆன பில்டிங் வந்து அன்சேஃப். ஓகேவா? இன்டாக்ட் மீன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. பேட்டர்டுனா ரொம்ப டேமேஜா இருக்கு. அப்படி டேமேஜ் இருக்க பில்டிங்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க, அதாவது அழிச்சிருவாங்க அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 10 வொக்காபுலரி பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஈஸி, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளான வொக்காபுலரிஸ் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. கண்டினியூஸா இந்த மாதிரி வொக்காபுலரி, ஸ்பாட்ஸ், இன்னும் ஃபர்தர் நிறைய சப்போர்ட்ஸ் இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து பேரா ஜம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொண்டு வரலாம். கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஆஸ்பிரன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.